இருந்த வண்ணம் கண்களை விடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பாவையாக எங்கள் கருவியாயிரும் இப்படி வருகைக்கு முன்பதாக நாங்கள் சரியாக இருக்க, மற்றவர்கள் சரிபடுத்த என்னை கிருபை தாரும். இந்த நாள் மொழி நாள், கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், உயிரோடு எழுந்த நாள். இந்த நாளிலும் துதிப்பது, தொழுது கொள்வது, ஆராதிப்பது எங்கள் மேல் உள்ள கடமை. இந்த கடமை நிறைவேற்றி தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்த யாவதுக்காக ஸ்தோத்திரம். வந்தது நல்லது என்று திரும்பி செல்ல உதவி செய்தவர்களும் எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தை வெற்றி செய்திட வேண்டும். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் மத்தேயு 6:24 நிறுத்தி நிதானமாக சத்தமாக வாசிங்க. பிள்ளைகளை தயவுசெய்து பின்னால் கொண்டு போயிடுங்க. யூடியூப்ல வந்து இந்த குழந்தைங்க சத்தம்லாம். மத்தேயு 6:24. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த 2 என்ற தலைப்பில் இன்னைக்கு 11வது பாகம். இங்கே சுவாசிக்கப்பட்ட வசனத்திலே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒரு உலகமா ஆண்டவரா, அதை நம்ம முடிவு பண்ணணும். உலகமா ஆண்டவரா, உலகத்துக்கும் உலக பொருட்களுக்காகவும் ஒரு ஊழியம் நடக்குது, ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் நடக்குது. ஆகவே ஆனால் என்ன சொல்கிறேன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மறுபடி வாசிங்க, சத்தமாக வாசித்த. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 28 வரலும் மாறி மாறி வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் மாறி மாறி வாசிங்க. 26 வருஷம் வாசிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே எல்லாருமே வாசிங்க சேர்ந்து. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது. 28 வரலும். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குறிகளுக்கு அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கின்றார்கள். 28 முடிஞ்சிச்சுங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 மாறி மாறி வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தடியில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளை பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 27 வரையும் மாறி மாறி வாசிக்கும். யோவான் 11 வசனம் 17 தொடங்கி 27 வரை. இயேசு வந்தபோது அவன்
கல்லறைங்க வைக்கப்பட்ட 4 நாளையத்தை கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரம் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் ஒளித்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்த ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறான தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். சரி, இந்த வேத பகுதி நம்ம தொடர்ந்து வாசித்தோம். இதில் ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்த்தாள், மரியாள், லாசரு. தலைப்பு என்னன்னா 2 பேர், மார்த்தாள் மரியாள் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க. இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். எப்போ அந்த பக்கம் போனாலும் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசுசாமி போயிட்டு தான் மறுவேலை பார்ப்பார். அவங்க வீட்டில் தான் தங்குவார். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மத்திய லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரையில் நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அதில் அவர் முதலாவது மார்த்தாள் மரியாள் லாசரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மேலே அவங்க சிநேகிதராயிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். மார்த்தாளையும் நேசித்தார், மரியாளையும் நேசித்தார், லாசருவையும் நேசித்தார். இந்த இது நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க தெரியும். 38 42 வரை வாசி நல்லா தெரியும். இப்போது தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அந்த வசனம் மட்டும் வாசிக்க முடியுமா? லூக்காவில் எல்லாம் மனசில் வச்சுங்க. தேவையானது ஒன்று. மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரையும் ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? தேவையானது ஒன்று. இது நல்லா நான் தியானம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாசித்த பகுதி எல்லாத்தையும் நான் அதிகமாக தியானம் பண்ணியிருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதே போல் யோவான் 11:32 வாசிங்க. அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். நல்லா கவனிங்க. மார்த்தாள் வாயிலும், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாள் என்ன சொல்ற? ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போது இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மார்த்தாளை பார்த்து, மார்த்தாள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறா மரியாதை பற்றி. ஆண்டவரே எவ்வளோ வேலை செய்துங்கிறேன், இந்த மரியாதை எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்கள்கிட்டயே உட்காந்து கதை கேட்டுங்கிறா. அப்படிங்கும்போது அப்பா என்ன சொல்கிற? ஆண்டவர், நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு இருக்கிற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போது நமக்கு எது முக்கியம்?
வீட்டு வேலை முக்கியமா, ஹாஸ்பிட்டாலிட்டி முக்கியமா, இயேசு கிறிஸ்து முக்கியமா? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உபசரிக்கிறது ரொம்ப நல்ல கடமை. அதுதான் நல்லது. வந்தவொடனே தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அது நல்லது. இந்த காரியத்தில் மார்த்தாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஓடி 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 எல்லா வேலையும் செய்யுது. அப்போ டயர்ட் ஆகிடுறா. ஏசாமிகிட்டே ரிப்போர்ட் பண்ணி, அவங்க தங்கச்சி பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உன் காலில் உட்காந்து கதை கேட்டுருக்கிறார். அப்போது அவர் தான் சொல்கிறாரு, மார்த்தாளை பார்த்து, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, தேவையானது இந்த உலகத்தில் நம்ம ஓடி 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 சைக்கிளில் போகிறோம், டூ வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், எக்ஸ்பிரஸில் போகிறோம், ஃப்ளைட்லேயும் போகிறோம். என்னத்துக்கு? டப்பு காவாலாம். டப்பு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும் வேணும், அப்படியே கை மேலே போடும். அதுக்கு நாயா பேயா அலையிறாங்க. நாயா பேயா அது எல்லாருமே தான் அந்த வேலை செய்கிறாங்க. கிறிஸ்தவ மட்டும் இல்லை, இந்துஸும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. முதல்ல என்ன வேணும்? நமக்கு பணம் வேணும். அது இருந்தால் தான் நம்ம 4 பேர் மதிப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டார். இதில் யார் புத்திசாலி? ஆமாம். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த ப்ராஜெக்டில் ஒரு 1 லட்சம் சுருட்டலாமா, அந்த ப்ராஜெக்டில் 1 கோடி சுருட்டலாமா, அந்த திட்டத்தில் எதுனா பண்ணலாமா, இந்த திட்டத்தில் எதுனா பண்ணலாமா, வாங்கி விற்கலாமா, அல்லது கமிஷன் வாங்கலாமா, இப்படி நாயா பேயா அலையிறாங்க. என்னத்துக்கு? ரிட்டையர்ட் ஆகிட்டால் கூட வேறு வேலை என்ன செய்ய காசு சம்பாதிக்கும். காசு எல்லாத்துக்கும் தேவை. காசு இல்லாமல் எதுவும் நடக்காது. அதுக்காக அதுக்கு நாயா பேயா அலையக்கூடாது. தேவையானது ஒன்று. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 1 மாதத்துக்கு முன்னாலே என்னுடைய நண்பர்கள், என்னோட பழகின அதிகாரிகள் எல்லார்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். சார், ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் நான் என்ன சார் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்க. அப்புறம் என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டுங்க ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் கூட நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். என்ன சம்பளம் கால் பாகம் ஆகி போச்சு. வாங்கின சம்பளத்தில் கால் பாகம் ஆகி போச்சு. பென்ஷன் இல்லை, அது பத்தாது. என்ன சார் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டேன். எல்லார் சொன்னதையும் காதில் வாங்கிக்கணும். ஒருத்தர் சொன்னார், நீ வாட்ச்மேனாக போனீங்கன்னா மாதம் 5,000 10,000 சம்பாதிக்கலாம். சரி சரி. இன்னொருத்தர் சொன்னார், நான் உனக்கு ஆவின் பூத் போட்டு கொடுத்துட்றேன், நானே இடம் கண்டுபிடிச்சி அவனுக்கு பூத்து இரும்புலேயே டான்ஸில் ஆர்டர் கொடுத்து அது எத்தனை ஆயிரம் தான் பிறகு நான் ஒரு பூத் ரெடி பண்ணி கொடுத்து, நீ காலையில் 5 மணிக்கெல்லாம் நீ கடையை திறந்து பால் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை சொன்னாங்க. சரி, நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல இன்னொரு வேலை போட்டு கொடுத்துட்றேன், நீ அந்த வேலையை செய்யணும். எல்லாத்தையும் கேட்டுக்கணும். அதில் வருமானம் என்னென்னா மாதத்துக்கு 3000லேருந்து 30,000 வரலும் வரும். எதை செய்கிறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு எங்கிட்ட அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா, இப்படியெல்லாம் இருக்குது, ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இன்றைக்கி சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப நல்லா யோசனை பண்ணி, உனக்கு எது சரின்னு படுது அதை செய்யுங்க. 30,000க்கு போ, 3,000க்கு போன்னு சொல்லலாங்க. உனக்கு எது சரின்னு படுது அதை செய் அப்படின்ட்டு பழி ஏமையிலே போட்டுருச்சு. நான் உட்காந்து யோசித்து பணம் சம்பாதிக்கிறதா ஊழியம் செய்கிறதா இப்படி போட்டு ஒரே குழப்பம். ரிட்டையர்டும் ஆயாச்சு. பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிச்சிட்டேன். இப்போ பணம் சம்பாதிக்கிறதா ஊழியம் செய்கிறதான்னு அப்புறம் நானே 2 சீட் எழுதி ஏபின்னு எழுதி குளிக்க நானே ஒரு சீட் எடுத்தேன். ஏன்னா ஊழியம், பின்னா உலக வேலை.
யாரையும் எடுக்க சொல்ல, நானே எடுத்தால் ஏன்னு வந்துடுச்சு. அப்போ நம்ம உலக வேலையை செய்வானா, ஊழியமே செய்யலாம். உலக வேலை செய்தால் காசு பார்க்கலாம், ஆண்டவருக்கு வேலை செய்தால் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நல்லா செய்தீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. வருமானம் கிடைக்காது, வருமானம் கிடைக்கும். அப்போ விவசாய பென்ஷனே போதும், பிரைஸ் தி லார்டே போதும். ஆண்டவர் பார்த்து ஓய்த்தா போட்டோம். ஆனால் இப்போ என் சீட்டு எனக்கு எனக்கு எந்த சீட்டு வந்துக்குது? நீ ஊழியம் செய். என்னை திட்டாதவங்க, என் வாக்கிங் ஃப்ரெண்டுங்க எல்லோரும் திட்டினாங்க. புத்தி இல்லையே அவங்க. என்ன நானே டான்ஸில் இப்போ பூத் செய்தி போட்டு உனக்கு ஆவின் பால் எல்லா கனெக்ஷனும் வாங்கி கொடுத்து நீ விற்று லாபம் நீ சம்பாதி எனக்கு கூட வேணான்னு சொன்னேன். நீ அந்த வேலை செய்யாத விட்டியே. நான் அங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கலான்னு இங்கே கொண்டு போய் சேர்க்கலான்னு நினச்சின்னு. திட்டாத வாக்கிங் ஃப்ரெண்டும் கிடையாது, கூட வேலை செய்த அதிகாரியும் கிடையாது. சரி சார், நான் என் மனசில் பட்டது நான் செய்கிறேன். இன்றைக்கி அதை அவர் சொன்னபடி செய்தேன்னா எனக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. ஆனால் காசு கிடச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், நல்ல மரியாதை, நல்ல வரவேற்பு, நல்ல பேர் ஏழை கிடைக்குதுன்னா ஊழியம் செய்ததுனால கிடைக்கும். அது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணினே இருக்கிறேன், யூடியூப்பில் போட்டுனே இருக்கேன். அதில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிங்க. உலகத்தில் எங்கேருந்தோ ஃபோன் பண்ணுறாங்க, நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் வேணுன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், என்னுடைய பாட்டுகளை போட்டு பாருங்கள், அந்த கமெண்ட்ஸையும் படித்து பாருங்கள். நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. காட் பிளஸ் யூ. ஒருத்தர் வாயில் இந்த ஆசீர்வாதம் வாங்குறது சாதாரணமான காரியமாக இருக்குது. சபிக்கிறது ஈஸியாக வாங்கி சபிச்சிருவாங்க. ஆனால் காட் பிளஸ் யூ சொல்லுவாங்க யாராவது? இன்றைக்கி காட் பிளஸ் யூ சொல்லுங்க. எனக்கு பார்த்த மூஞ்சோ பார்க்காத மூஞ்சோ யாரும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இல்லையா? தேவையானது ஒன்று. இப்போது 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 11:21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதே போல் 32 வசனம் 33. மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். லாசரு சிக்காயிட்டான். முதல்ல ஆள் அனுப்புகிறாங்க. யாருக்கு அனுப்புகிறாங்க? ஆள் அனுப்புகிறாங்க. போய் மறுபடியும் நீர் அதிகமாக நேசித்த லாசரு வியாதி படுத்திட்டு உடனே வாங்க சாமி. ஆனால் அவர் உடனே வர முடியும். இப்போ இருக்கிற வசதியெல்லாம் அப்போ இல்லை, நடந்தான் வரணும். அதில் தான் அவருக்கு ஊழியம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அங்கங்கே அற்புதம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு ஊழியமாக செய்து முடிச்சு கடைசியாக வராருங்க. இதில் இன்னொரு தகவல் கிடச்சிச்சு. லாசரு செத்துட்டான். லாசரு இவங்க ஏசாமி வருவாரான்னு பார்த்தாங்க, வேறு வழி இல்லைன்ட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு சவாசம் வரார். எங்கே வராரு? அதே ஊருக்கு வரார். லாசரு இருக்கிற ஊருக்கே வரார். அப்புறம் கேள்விப்படுறார். அவருக்கு தெரியும் இந்த லாசரு மறித்துட்டான்னு அவருக்கு தெரியும், முன்னாலே தெரியும். இந்த லாசருடைய மரணத்தில் பிதாவானவர் மகிமைப்படுவார். பிதாவானவர் அதே போல் இயேசு கிறிஸ்துவும் மகிமைப்படுவார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் அவருக்கு மனசில் பதிச்சு. அப்புறம் வந்தார். உடனே மார்த்தாள் ஓடி போய் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் பார்த்துக்கிட்ட விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். அப்போது அந்த சகோதரன் மேலே அந்த சகோதரிக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு யோசிப்பாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அதே ஸ்டேட்மெண்ட்டை மரியாதை சொல்கிறான். 32 வசனம் வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்தபோது அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார்.
ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆண்டவர் அங்கே இருக்கணும். இப்போ நமக்கு என்ன சத்தியம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் இருக்கிறாரா, உன் இல்லத்தில் இருக்கிறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் இருந்தால் உனக்கு கஷ்டமே கிடையாது, உபத்திரமே கிடையாது, பாடே கிடையாது, மரணமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே போல் உங்கள் இல்லத்தில் உங்கள் வீட்டில் இருந்தால் என்றென்றும் சமாதானம் தான், சந்தோஷம் தான். எந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து இல்லையோ அங்கே சண்டை ஜாஸ்தி இருக்கும், உச்சரிப்பு ஜாஸ்தி இருக்கும், பொறாமை ஜாஸ்தி இருக்கும், வம்பு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா யார் இல்லை? இயேசு இல்லை. இந்த கிறிஸ்தவங்க வீட்லேயும் இருக்கும், கிறிஸ்தவம் அல்லாதவங்க வீட்லேயும் இருக்கும். ஏன்னா ஏசாமி இல்லை. ஏசாமி இல்லைன்னா என்ன இருக்கும்? மற்றதெல்லாம் வம்பு தான், மற்றதெல்லாம் வம்பு தான். ரெண்டு பேரும் நான் வார்த்தை சொல்கிறேன், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் ரெண்டு பேருக்கும் லாசர் மேலே அளவு கடந்த அன்பு. அதை ஏசாமிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்கிறார். இப்போது நான் என்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் நான் மனதார நேசிக்கிறேன், அவங்க நேசிக்கிறாங்க, நேசிக்கிறேன். அதுபோல் நீங்களும் உங்கள் உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறீங்களா? இல்லை அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்களா? எரிச்சல் அடைகிறீங்களா? அவங்களோட சுபாவங்களை பார்த்து நீங்கள் எரிச்சல் அடைகிறீங்களா? பழக்க வழக்கங்களை பார்த்து வெறுக்கிறீங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த வார்த்தை ரெண்டு பேரும் எத்தனை அவர் பிரேக்கில் இடைவெளியில சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தை அவஸ்தை பாருங்க. முதல்ல மார்த்தாள் சொல்லிடுறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தா என் சகோதரன் செத்து போயிட மாட்டான். அதே ஸ்டேட்மெண்ட்டை மரியாதைன்னு சொல்கிறான். இந்த இரண்டு என்கிற வார்த்தை ரெண்டு பேரும் சேமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவங்க எவ்வளவு ஆண்டவரை நேசித்திருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. பாதம் ஒன்றே வேண்டும் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. பாதம் ஒன்றே வேண்டும். அந்த பாட்டை நீ படி பார்ப்பாருங்க. அப்புறம் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே. பாட்டுக்கு நல்லா பாடிடுறோம், ஏசு போதுன்னு இருக்கிறோமா? ஏசு அது ஞாயிற்றுக்கிழமை அவர் நினச்சா போதும், அதனால நினைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவர் எனக்கு போதும். ஆண்டவர் எனக்கு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, மரியாதை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. மார்த்தாளை பற்றி சொல்ல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுருக்கிற, ஆனால் தேவையானது ஒன்று. மரியாதை பார்த்து சொல்கிறாரு, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டார். நாம் கிறிஸ்தவனாக இருக்குது எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இயேசு போதும், இயேசு போதும். அப்படி நாம் இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் இருந்தோமானால் நம்முடைய தேவைகள் நிச்சயமாய் பூர்த்தி செய்யப்படும். எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, முதல் யார்கிட்ட கொடுக்கணும் பிடிஷனை? ஏசாப்பாட்ட கொடுத்துடணும். வியாதி வந்துச்சா உடனே என்ன பண்ணோம்? பரிகாரியாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட முதல் முட்டி போட்டுணும். ஆண்டவரே இந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு நீ சுகத்தை தான்.
முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கவே கூடாது. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு நினைக்கவே கூடாது. அவர் தான் என் பரிகாரி. அவர் தான் அந்த பரிகாரி. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. இயேசுவே மறைநாமடியே நிறையாசிரியர் நீரையா. இயேசுவே மறைநாமடியே நிறையாசிரியர் நீரையா. குறையாவும் போக்கி கரையாவும் நீக்கி என் குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி புது வாழ்வு அளிப்பீரையா. வாழ்வு அளிப்பீரையா. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. எனக்காகவே மரித்தீரையா. எனக்காக உயிர்த்தீரையா. எனக்காகவே மரித்தீரையா. எனக்காக உயிர்த்தீரையா. வருகையில் நானும் சரியாக இருக்கவும் வருகையில் நானும் சரியாக இருக்க திருவையானூரும் ஐயா. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. என் பாவ பரிகாரியே இயேசு என் ஜீவ உபகாரி. முதலாவது நம்ம பரிகாரி யாரு? சிஎம்சி டாக்டர் இல்லை. யாரு? இயேசு கிறிஸ்து தான் பரிகாரியான டாக்டர். அவர் தான் பெரிய டாக்டர். டாக்டர்களுக்கு மேலே டாக்டர். டாக்டர்களை உண்டாக்குனவர் அவர். டாக்டருக்கு படிக்க வச்சது அவர். அந்த மூளையை கொடுத்தது அவர். டாக்டர் முக்கியமா ஏசாமி முக்கியமா? வியாதி வந்துட்டா வரும். அது வந்து தான் ஆகணும். வயசானா வந்து தான் ஆகும். எது தேங்கி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரி ஆண்டவராகிட்ட போய் முதல்ல பெட்டிஷன் அங்கே போய் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் அப்போ அந்த மருந்து அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். நீ அவரை விட்டுட்டு போனீங்கன்னா நேராக ஐசிக்கு போக வேண்டியது தான். அப்புறம் பூச்சிங்க அப்படின்னா பரிகாரியாக ஆண்டவரை தேடும் முதல்ல. மறுபடியும் நாம் முதல்ல வாசித்த மத்திய 6:24 வாசிப்போம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று செய். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காது. ஒன்று ஆற்றுல வை காலை, இல்லையா சேத்துல வை. இந்த டபுள் கேம் ஆடாதீங்க. அது மாயமாகத்தை குறிக்குது. பணம் கண்டிப்பாக தேவை. பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நான் என்னென்னமோ பிளான்லாம் போன்றேன். எப்படியாவது பல கோடி சம்பாதிக்க கூட ஆசைப்பட்டேன். இன்னும் ஒரு லட்சத்தையே சம்பாதிக்கணும். ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியை தேடும்போது பிறகு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீ ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா உனக்கு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும். உன்னை தேடி நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாடா இவருக்கு இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வாரம் அந்த 2 வாரமும் நான் அலையாத ஆட்சியில் இல்லை. எத்தனை முறை பெங்களூருக்கு போக முடியும், எத்தனை முறை மெட்ராஸ் போக முடியும், எத்தனை முறை செங்கல்பட்டுக்கு போக முடியும், அத்தனை முறை போய் வந்தேன். இப்போ கூட நான் போன 3 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு போயிட்டு தான் வந்தேன். ஏன்னா டப்புக்கு ஆவாலாம். நான் இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படல. என் சொத்து நான் கேட்குறேன், அவ்வளோதான். என் சொத்தை கேட்குறேன். அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணின்னு இருக்கிறேன். யார் யாரை கன்சல்ட் பண்ணுறேன், அதுக்குரிய ஸ்டெப்பெல்லாம் எடுத்துக்கிறேன். ஒருவேளை நான் கண்ணை மூட்டை விட என் பிள்ளைங்களுக்கு அந்த பணம் வந்து சேரணுன்ட்டு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியிருக்கேன். அது 2வது. ஆனால் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதே சமயத்தில் கர்த்தருக்காகவும் ஓடின்னு இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடியாகி குடிச்சிட்டு ரெடியாக கசம் போயிட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து கர்த்தருடைய வேலை எனக்கு எது முக்கியம்? இயேசு கிறிஸ்து ஊழியம் முக்கியம். ஆகவே நான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை எப்படியாவது மையப்படுத்தணும்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்து பிரகாரம் அந்த விசில் மூலமாக ஆண்டவரை நான் மையப்படுத்தினேன். இன்னும் 2-3 இடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் வந்திருக்குது. நான் இன்னும் அவங்களுக்கு டேட் கொடுக்கல. அது ஒரு டீமோடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நிறைய செலவாகும். ஜாப் பண்ணின்னு இருக்குது. கோவளத்தில் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு போகணும். இன்னொரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க, போகணும். இந்த விசில் விளம்பரமான பிறகு இப்படி ஆண்டவர் என்னை அழைக்கிறார். கோவளத்துக்கு கூப்பிட்டோன்னே நான் உடனே சொல்ல நான் அப்போ டேட் கொடுக்கணும் சார் சொல்லிட்டு வச்சுட்டு போனேன். என்னுடைய ஆசை என்னென்னா, ஏன் அமெரிக்காவில் வந்து யாரும் கூப்பிடல, ஆஸ்திரேலியாவில் ஏன் எனக்கு கூப்பிடல? அதுக்கு ஜபம் பண்ணுங்க, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டு எனக்கு இதனால பெருசாக நினையா, ஏன் கம்மியாக நினைக்கிறேன்? ஆனால் தேவனை பலிபடுத்தினு சொல்கிறேன். எனக்கு வெளிநாடுலேருந்து அழைப்பு வரும், போவேன். ஆண்டவரை விசிலால் மையப்படுத்திட்டு வருவேன். இல்லையா? கர்த்தர் கொடுத்த வரத்தை பதிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ ஒரு தகவலை சொல்லி நான் முடிக்கலாம். ஏசியன் நேசருக்கே சிஸ்டர் ஏமா ஜானை வச்சு போட்டேன். அதை ஒரு தெலுங்கு சபையார் மெட்ராஸில் பெத்தேல் என்ற சபையை, அவங்க தெலுங்கு சபையை சார்ந்த தெலுங்குக்கார், அவங்க இந்த பாட்டை தமிழில் கேட்டுட்டு தயவுசெய்து எங்களுக்கு தெலுங்கில் போடுங்க, தெலுங்கில் யாருன்னா ஒருத்தர் பாட வைங்கோ அப்படின்னு கேட்டது. அது அந்த மேட்டரை என் மருமகிட்ட விட்டுட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் இந்த பாடல் ஏசந்தன் நேசருக்கு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பாஸ்டர் பண்ணுறாரு. இப்போ அதே டியூன் அதில் இந்த மியூசிக்கே அதில் கம்போஸ் பண்ணி இப்போ அந்த பாட்டு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் தெலுங்கில் வரும். அப்போது தெலுங்கில் இருக்கிறவங்கெல்லாம் ஆந்திராவுக்கு போகுது. அப்போது யார் மகிமைப்படுறாங்க? கர்த்தருடைய நாமம். என்ன அதில் வார்த்தைன்னா வருது. முதல் சொந்தமானார், 2வது கரையை செலுத்தினார், 3வது சேர்த்து கொள்வார், பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இப்படி வந்து பாருங்க. அதில் என்னன்னா தேவையானது ஒன்று. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் எங்கே சந்தோஷம்? அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு தடையும் சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஜெயசாமி பற்றி சொல்லு, உன் சொந்தக்காரருக்கு ஜெயசாமி பற்றி சொல்லு, கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வா. ஆகவே தேவையானது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை மார்த்தாளோ நீ அநேக காரியங்களை கொடுத்து. ஆகவே மர்மியம் இந்த மத்திய 6:24 எல்லாரும் சேர்ந்து வாசல. வாசி 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது,
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடங்கக்கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடங்கக்கூடாது. ஒன்று உலகம், அது நல்லது. உலகத்து வேலையே செய்து போயிட்டு செய்யுது இல்லையா? ஆண்டவருக்காக வேலை செய்து தேவையானது ஒன்றே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை மார்த்தால் மறையில் ஒன்றா காட்டுறாங்க. ஆண்டவரே நீர் இங்கே நீரானா சகோதரன் மறுத்து, அதில் சகோதரன் மேலே இருந்த பாசத்தையும் காட்டுறாங்க. அப்புறம் அந்த வேண்டுதல் ஆண்டோட்டு சொன்னபோது ஆண்டவர் என்ன பண்ணார்? எங்கே வச்சுன்னு கேட்டார். வச்சாச்சு, வாங்க போகலான்னு கூண்டு போகிறார் கதை தோட்டத்துக்கு. கல்லை போட்டுங்கன்றார். அம்மா உடனே நாருமே அப்படின்றார். நீ விசுவாசித்தால் காண்பார். லாசருவே வெளியே வாங்கினார். பணத்துக்கு காது கேட்டு ஏந்து வந்துருச்சு. ஆனால் நமக்கு காது கேட்டால் இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விட்டோம். பணத்துக்கு காதில் கேட்டு ஏந்து வந்துச்சு. அதெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன், கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு கட்டை அவிழ்த்து விட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி கொஞ்சமான மகிழ்ச்சியா? செத்துட்டான்னு நினச்சிட்டோம். 4 நாள் ஆகிப்போச்சு. அழுது தொண்டை தண்ணி போய் உடம்பு ஒன்றுமே கெட்டு போச்சாங்க. விலையும் ஆகிட்டாங்க. அக்கால தங்காச்சி அழுது லாசருக்காக அழுது. இப்போ எப்படி இருக்கு அவங்களுக்கு? லாசருக்கு உயிரோடு பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் இருப்பாங்க. ஆயினாங்க அவரை மகிழ்ப்படுத்த, அவரே அந்த விசுவாசத்தின் மூலம் விசுவாசித்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? லாசருவே எழுந்து வாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்துட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் யார் மகிழ்ப்பட்டது? பிதாவானவர் மகிழ்ப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழ்ப்பட்டார். ஏசாமி சொல்ற இந்த மரணம் வந்து பிதா மகிழ்ப்படணும்னு இருக்குதுன்றார். அதனால் உன்னை குறித்து ஆண்டவர் மகிழ்ப்படணும்னா நீ என்ன பண்ணணும்னா தேவையானது முதல் ஏவா பியா யோசிங்க. நான் யோசித்தேன், தலை பிச்சுக்கினேன். எனக்கு என்ன, எனக்கு பண ஆசை ஜாஸ்தி, பண தேவையும் ஜாஸ்தி. அதுக்காக நம்ம பிச்சை எடுக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஆலோசனை கேட்டேன், எது சரின்னு போட்டு அதை செய்யுந்தான். அவர் ரொம்ப புத்திசாலி. பணத்துக்காக நீ இந்த அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும்னு சொல்லலை. அவர் எது சரின்னு போட்டு அதை செய்யுந்தான். அதன் பிரகாரம் தான் எனக்கு இந்த நாள் வரையிலும் நான் ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் அதன் மூலம் என்னை ஆசீர்வதித்து வருகிறார், ஆசீர்வதிப்பார், இன்னமும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே செய்து ஆசீர்வதிப்பார்.